திருக்குறள் அதிகாரம் 84. பேதைமை. பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போக விடல். அறியாமை என்பது என்ன என்றால் அது ஒருவன் தனக்கு தீமை தருவதை ஏற்றுக்கொண்டு இலாபத்தை விட்டு விடுவதே ஆம். பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கட் செயல். அறியாமையுள் எல்லாம் அறியாமை என்பது ஒருவன் தனக்கு நன்மை தராதவை மேல் எல்லாம் விருப்பம் கொள்வதே ஆகும். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். தீமைக்கு வெட்கப்படாதிருப்பது, விரும்ப வேண்டியவற்றை விரும்பாதிருப்பது, எவரிடத்தும் அன்பு இல்லாதிருப்பது, காக்க வேண்டிய எதையும் காவாதிருப்பது ஆகியவை அறிவற்றவரின் செயல்கள் ஆகும். ஓதி உணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். படித்தும் படித்தவற்றை உணர்ந்தும் மற்றவர்க்கு சொல்லியும் அவற்றின்படி வாழாதவரை காட்டிலும் அறிவற்றவர் வேறு இல்லை. ஒருமைச் செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுந்தும் அளறு. அறிவற்றவன் தான் பிறந்த ஒரு பிறவியிலேயே அடுத்து வரும் பிறவிகள் தோறும் தான் புகுந்து வருந்தி அனுபவிக்கும் நரகத்தை படைத்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவன் ஆவான். பொய்ப்படும் ஒன்றோ புனைப்பூணும் கையறியா பேதை வினைமேற்கொளின். செய்யும் வழி தெரியாத அறிவற்றவன் ஒரு செயலைச் செய்யத் தொடங்கினால் செயலும் கெட்டு அவனும் கெட்டுப் போவான். ஏதிலார் ஆர தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. அறிவற்றவன் பெருஞ்செல்வத்தை அடைந்தபோது பிறர் அதை அனுபவிக்க அவன் உறவினர் பசித்திருப்பர். மையல் ஒருவன் களித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின். அறிவற்றவன் தன்னிடம் ஒன்றைச் சொந்தமாக பெறுவது முன்பே பிடித்து பிடித்தவன் கள்ளால் மயங்கியும் நிற்பது போல் ஆகும். பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீழை தருவதொன்றில். அறிவற்றவர்கள் தமக்குள் கொண்ட நட்பில் பிரிவு வந்தால் அவர்களுக்கு துன்பம் ஒன்றும் இல்லை. அவர்கள் கொண்ட நட்பு அவ்வளவு இனிமையானது. கழாகால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும்.